உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அரசியல் களத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குங்க. அது என்ன ஆசை அப்படின்னா, அதாவது நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரை ஒரு நாள் நேரா பார்க்கணும். நேரா பார்த்து நேருக்கு நேரா நின்று நீ என்ன பிராண்ட் சரக்கு அடிக்கிறனேன்னு கேட்கணும். அதே மாதிரி நீ சோத்தை தின்றியா, சோத்தை விட்டு வேற எதுவும் தின்றியா, வேற எதுவும் அப்படின்னா நீங்க தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. பீஸா, பர்கரு, கடலை உருண்டை, பஞ்சு மிட்டாயி, இல்லை இந்த மாதிரி வேற எதுவும் தின்றியானே, மாத்தி எதுவும் தின்றியானே அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து நேருக்கு நேரம் கேட்கணும். காரணம் என்ன அப்படின்னா, சம்பந்தமே இல்லாத ஒரு டாபிக், அதாவது பொய் என்று தெரிந்திருந்த போதிலும் கூட ஒரு திட்டமிட்டு ஒரு டிபேட்டை உருவாக்குறது. அது யார் மேல? விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மேல தொடர்ச்சியாக ஒரு டிபேட் உருவாக்குறாரு நம்ம அன்னை குடியாரன் சீமான். அதான் இது பொய்யின் தெரிந்திருந்த போதிலும் கூட நீ எப்படின்னா இந்த மாதிரி நீ பேசுற அப்படின்னு சொல்லி நேருக்கு நேரம் நின்று தோத்த தின்றியா, சோத்தோடு வேற தின்றியா, இல்ல வேற ஏதோ ஒரு புதுவிதமான பிராண்ட் சரக்கு அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானை பார்த்து கேட்கணும். சரிங்களா? சோ அண்ணன் திருமாவர்கள் மீது சீமான் அவர்கள் என்ன விதமான ஒரு பொய்யான நரேட்டிவை தொடர்ச்சியா செட் பண்ணிக்கிறாரு அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அவருக்கும் கூட ஒரு சில வகுப்புகள் எடுத்துடலாம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் உரிமை களம் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கு எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். உன்னில மக்களே, வழக்கம் போல சீமான் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திட பொது தொகுதியை கேட்டு வெற்றி பெற முடியுமா, இல்ல பொது தொகுதியை நீங்க திமுக கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி இருக்காரு. அதான் நான் எதற்காக ஆரம்பத்திலே சோத்தை தின்றியா, சோத்தை விட்டு வேறு தின்றியா, இல்ல என்ன விதமான சரக்கு அடிக்கிற அப்படின்னு சொல்லி எதற்காக கேட்டேன் அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கடந்த 21ஆம் வருடம், அதாவது 2021ஆம் வருடம் ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் மொத்தம் 6 தொகுதிகள். அந்த 6 தொகுதிகள்ல 2 தொகுதிகள் பொது தொகுதிகள். நாகப்பட்டினம் தொகுதி ஒரு பொது தொகுதி, ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். அதே மாதிரி திருப்போரூர் தொகுதி ஒரு பொது தொகுதி. அந்த பொது தொகுதியில எஸ் பாலாஜி அவர்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்று விட்டார். சோ சட்டமன்றத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில பொது தொகுதி 2 தொகுதியை விடுதலை சிறுத்தை கட்சி வாங்கி இருக்கின்றது, வாங்கி வெற்றி பெற்றிருக்கின்றது. குறிப்பா பொது தொகுதியில 100% வெற்றி விகிதம் வச்சிருக்கிறாங்க. அப்ப பொது தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சி போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றது ஊரறிந்த உண்மை. அப்ப ஊரறிந்த உண்மையா இருந்த போதிலும் கூட அண்ணன் சீமான் அவர்கள் எதற்காக இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு டிபேட் உருவாக்குறாரு? இதான் சொன்னேன், நீ போதை எதையே போட்டிருக்கியா, இல்லாட்டி இந்த மாதிரி சோத்தை தின்றியா, சோத்தை விட்டு வேற எதுவும் தின்றியா அப்படின்னு சொல்லி நேருக்கு நேரம் நின்று அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து ஒரு சில கேள்விகள் கேட்டாகணும். உடனே இந்த நாம் தமிழர் கட்சியுடைய சில தற்குறி தம்பிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்ல அது சட்டமன்ற தொகுதி, நாடாளுமன்ற தொகுதியில நீங்க பொது தொகுதியை கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி இன்டெலக்சுவல் இது பண்றாங்களாமா, கேட்பாங்க. அந்த மாதிரி சில கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம ஒரு சில பதில்களை சொல்லியே ஆகணும். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கடந்த 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன்ல ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் 2 எம்பி எலெக்ஷன் 2. இந்த 2 எம்பி எலெக்ஷன்ல 1 சிதம்பரம் தொகுதி, 1 விழுப்புரம் தொகுதி. இந்த 2 எம்பி தொகுதிகளுமே அது தனி தொகுதி தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு நாடாளுமன்ற தொகுதி எத்தனை சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது? இது சீமான் அவர்களுக்கு தெரியுமா, தெரியாதா? மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. அப்ப சிதம்பரம் தொகுதி மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது. அந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் என்னன்னு பார்த்தோம்னா, குன்னம் தொகுதி, அரியலூர் தொகுதி, ஜெயங்கொண்டம் தொகுதி, புவனகிரி தொகுதி, சிதம்பரம் தொகுதி, காட்டுமன்னார் கோவில் தொகுதி. சோ மொத்தமாக ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகள் இணைந்ததுதான் இந்த சிதம்பரம் தொகுதி. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள்ல ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் தனி தொகுதி. மீதம் இருக்கிற 5 தொகுதிகளுமே பொது தொகுதி. அப்ப 5 பொது தொகுதிகள், ஒரு தனி தொகுதி காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதி, அது எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் ஒரு சிதம்பரம் தொகுதி. அப்ப 5 பொது தொகுதிகளை போட்டி போட்டிருக்கிறாரு. ஒரே ஒரு காட்டுமன்னார் கோயில் தொகுதி தனி தொகுதி, அதுல போட்டி போட்டிருக்காரு. மொத்தமாக இது எல்லாமே உள்ளடக்கி அண்ணன் திருமாவர்கள் சிதம்பரம் தொகுதியில பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு. அப்ப இதை நீங்க தனி தொகுதி அப்படின்ற மாதிரி எந்த விதத்துல கன்சிடர் பண்றீங்க? சீமான் தொடர்ச்சியா இந்த மாதிரி ஒரு அவதூறை பரப்பிக்க. அதான் சொல்றேன், இந்த மாதிரி சிதம்பரம் தொகுதிக்குள்ள ஒரு தனி தொகுதி இருக்குது, 5 பொது தொகுதிகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்த போதிலும் கூட அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு அவதூறை பரப்புறாரு, தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு விவாதங்களை உருவாக்குறாரு அப்படின்னா அவரை பார்த்து நேருக்கு நேரம் கேட்கணும், நீ என்ன பிராண்டு சரக்கு அடிக்கிறான்னு கேட்கணும்.
சோத்த தின்றியா சோத்தை விட்டு வேற எதுவும் தின்றியா அப்படின்னு சொல்லி நம்ம அவரை நேரா பார்த்து கேட்டே ஆகணும். சரிங்களா? இது சிதம்பரம் தொகுதி. ரெண்டாவது விழுப்புரம் தொகுதி. விழுப்புரம் தொகுதி அது எப்படி? விழுப்புரம் தொகுதியிலும் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதி. அந்த 6 சட்டமன்ற தொகுதியில வந்து திண்டிவனம் தொகுதி, வானூர் தொகுதி, விழுப்புரம் தொகுதி, விக்கிரவாண்டி தொகுதி, அதே மாதிரி திருக்கோவிலூர் தொகுதி, உளுந்தூர்பேட்டை தொகுதி, மொத்தம் 6 தொகுதி. இந்த 6 தொகுதியை உள்ளடக்கியதுதான் விழுப்புரம் தொகுதி. இந்த 6 சட்டமன்ற தொகுதியில திண்டிவனம் தொகுதி, வானூர் தொகுதி மட்டும்தான் தனி தொகுதி. மீத இருக்கிற 4 தொகுதிகள் பொது தொகுதிகள். மொத்தம் 4 தொகுதிகள் பொது தொகுதிகள், 2 தொகுதிகள் தனி தொகுதிகள், மொத்தமாக உள்ளடக்கியது விழுப்புரம் தொகுதி. அந்த விழுப்புரம் தொகுதியிலும் கூட விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ரவிக்குமார் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்காரு. அதுவும் தனி சின்னத்துல. இப்ப இந்திய நாட்டிலேயே ஒரு எம்பி எலெக்ஷன்ல தனி சின்னத்துல போட்டி போட்டு வெற்றி பெற்றவர்கள் யாரும் கிடையாது. 2 நபர்கள் தான். ஒன்னு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அண்ணன் திருமா அவர்கள், இன்னொன்று ரவிக்குமார் அவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சாதனை இது. அப்ப ஒரு விழுப்புரம் தொகுதியும் கூட 4 சட்டமன்ற தொகுதி பொது தொகுதி, 2 சட்டமன்ற தொகுதி வந்து தனி தொகுதியாக இருந்துதான் உள்ளடக்கிதான் ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. இது தெரிந்திருந்த போதிலும் கூட சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இதே மாதிரி இந்த மாதிரி பொது தொகுதியை கேட்டு வெற்றி பெற முடியுமா, நீ பொது தொகுதியை கேட்டு வாங்கிட முடியுமான்னு சொன்னா கூட பரவாயில்ல, பொது தொகுதியை கேட்டு வெற்றி பெற்று விட முடியுமா? என்ன விதமான ஒரு பேச்சு, என்ன விதமான பேச்சு? அப்ப அதைத்தான் சொல்றேன். 2 தொகுதியிலும் கூட வெற்றி பெற்ற போதிலும் கூட சீமா அவர்கள் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா அவரை நேருக்கு நேரா பார்த்து நம்ம கேட்டே ஆகணும். நீ என்ன விதமான சரக்கு அடிக்கிற? இப்படி மாறி மாறி போதையில உளம்புற மாதிரியே உளம்புறியே, என்ன விதமான சரக்கு தான் நீ அடிக்கிற? அது மட்டும் கிடையாது, அதே மாதிரி சோத்தை தான் தின்றியா, சோத்தை விட்டு வேற எதுவும் தின்றியா? பீஸா பர்கரு இந்த மாதிரி வெறும் தின்றியா? நீங்க வேற எதுன்னு வச்சுக்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த மாதிரி அண்ணன் சீமா அவர்களை பார்த்து நம்ம கேட்டே ஆகணும். சரியா? சரி, இதுல நம்ம நிறைய பேத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவைகள் வந்து இருக்குது. அதாவது தனித்தொகுதி அப்படின்னா என்ன? இவங்க நினைக்கிற மாதிரி இல்லாட்டி இவங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ற மாதிரி அது வந்து ஒரு ஊனமுற்றோர்களுக்கான தொகுதி வந்து கிடையாது. பட்டியல் சமுதாய மக்களுக்கு வந்து மினிமமா அவங்க இந்த தொகுதியில வந்து வெற்றி பெற்றாக வேண்டும், அவங்களுக்கு வந்து உரிய பிரதிநிதித்துவம் இருந்தாக வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அவங்களுக்கு வந்து தனித்தொகுதியே வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த தனித்தொகுதியை பெறுவதற்கு கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினார் தெரியுமா? அந்த அளவுக்கு மிகப்பெரிய சட்ட போராட்டங்கள் நிகழ்த்தி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கிறார். அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடத்தி தான் ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் தனித்தொகுதின்னு ஒன்னே கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு ஊனமுற்றோருக்கான தொகுதியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு வந்து 234 சட்டமன்ற தொகுதிகள்ல 46 தனி தொகுதிகள் இருக்குது அப்படின்னா அந்த 46 தனி தொகுதிகள் இருப்பதன் காரணமாகத்தான் இன்னைக்கு அந்த 46 தொகுதிகள்ல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கண்டிப்பா நம்மள இருக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்க அரசியல் சட்டம். அப்ப தனித்தொகுதி என்பது இவங்க நினைக்கிற மாதிரி அல்லது இவங்க பரப்புற மாதிரி அது என்னமோ ஊனமுற்றோர்களுக்கான தொகுதி வந்து கிடையாது. பட்டியல் சமுதாய மக்களுக்கு மினிமம் காமன் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி தான் அந்த தனித்தொகுதி இருந்து கொண்டிருக்கின்றது. இப்ப சீமான் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமா, இல்ல தெரிந்தும் தற்குறித்தனமா நடந்து கொள்கின்றாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு அரசியல் களத்துல இருந்து கொண்டிருக்கின்ற நபருக்கு கண்டிப்பான முறை இதெல்லாம் தெரியாமலா இருந்திருக்காது. அப்படி தெரிந்திருந்த போதிலும் கூட அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக தனித்தொகுதியை கேட்டு பெற முடியுமா, கேட்டு வெற்றி பெற முடியுமா அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் சொல்றாரு அப்படின்னா அப்ப கண்டிப்பான முறையில சீமான் அவர்கள் நேருக்கு நேரம் பார்த்து நம்ம என்னதான் நீ சரக்கு அடிக்கிறனேன்னு கேட்டே ஆகணும். என்னதான் சரக்கு அடிக்கிற, சோத்தை தின்றியா, சோத்தை விட்டு வேற எது தின்றியா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா நம்மள சீமா அவர்களை பார்த்து கேட்டே ஆக வேண்டும். இதுல நீங்க இன்னொரு கண்ணோட்டத்துல கூட பாருங்க. அதாவது உங்களால வந்து தனித்தொகுதியை கேட்டு பெற முடியுமா, கேட்டு பெற்றுவிட்டாலும் கூட அதுல வெற்றி பெற முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தத்துல நீங்க வந்து சொல்றீங்க? கேட்க முடியுமா அப்படின்னா அப்ப இந்த சமுதாயத்துல நீங்க வந்து ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்ற மாதிரி பிம்பப்படுத்துறீங்களா நீங்க? இல்ல கேட்டுட்டாலும் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா அப்ப இந்த தலித் அல்லாத மக்கள் எல்லாம் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருவாங்களா, உங்களை அங்கீகரிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தோணியல கேட்க வரீங்களா? அப்ப சமூக பிளவுகளை திட்டமிட்டு சீமான் அவர்கள் உருவாக்குகின்றாரா? இது இந்த ஒரு கண்ணோட்டத்திலையும் விவாதிக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. இவர் வந்து உங்களால் கேட்க முடியுமா அப்படின்னாலே வந்து நீ கேட்டுட்டாலும் மக்களும் ஏத்துக்கிற மாட்டாங்கப்பா, நீ தலித்து தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒடுக்குமுறை கண்ணோட்டத்துல பாக்குறாரா, ஒரு தீண்டாமை கண்ணோட்டத்துல சீமான் பாக்குறாரா அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. நீ கேட்டு பெற்றுட்டாலுமே வந்து வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்னா அப்ப வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்னா அவன் வெற்றி பெற்றுவானா பாத்துக்க, நீலாம் வந்து யாரு, நீ நான் தலித்து, நீலாம் வந்து பிசி எம்பிசி கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பிளவுகளை சீமான் அவர்கள் திட்டமிட்டு உருவாக்குறாரா? இந்த ஒரு கண்ணோட்டத்திலும் விவாதிக்க வேண்டிய தேவைகள் இருக்குது.
அப்ப தனித்தொகுதி என்பது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான தொகுதிகள்லாம் கிடையாது. பட்டியல் சமுதாய மக்களுக்கு வந்து மினிமம் அவங்க 46 தொகுதிகள் அப்படின்ட்டு இருக்கிற காரணத்தினாலதான் அவங்களால 46 எம்எல்ஏக்களை பெற முடிகின்றது. குறைந்தபட்சம் பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரதிநிதிகளாக சட்டமன்றத்தில் பேச முடிகின்றது. அதன் மூலமாக ஒரு சில திட்டங்களை ஈர்த்து கொண்டு வர முடிகின்றது. அதன் மூலமாக அந்த மக்களுக்கு ஏதாச்சும் செய்ய முடிகின்றது. அதற்காக தான் தனி தொகுதி. சீமான் போன்ற ஆட்களுடைய பேச்சுக்கள்லாம் கேட்டுக்கிட்டு இங்க இருக்கிற தம்பிகள் தற்குறித்தனமாக போயிட வேண்டாம் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.